அவங்களுக்கு 160 பேரை டிப்ளாய் பண்ணியிருந்த அதிமுகவினுடைய கூட்டத்திற்கு அதே இடத்துல உங்களுக்கு 500 சொச்சம் பேரை பண்றது மட்டும்தான் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தெள்ள தெளிவாக கரூருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணனதாக நம்மளுக்கு தெளிவாக பல்வேறு சான்றிதழ்களை, பல்வேறு சான்றுகளையும் எல்லாத்தையுமே நமக்கு அடுக்கடுக்காக பிரஸ் மீட்ல வச்சதை நம்ம பார்த்தோம். அதேதான் இன்றைக்கு சிபிஐ வசமும் சென்றிருக்கிறது. சோ அப்படி இருக்கும் போது தமிழக அரசாங்கத்தின் மேல மட்டுமே குற்றச்சாட்டுகளை குவித்து விட்டு ஒரு அரசியல் மலிவான அரசியலை பண்ணிவிட்டு இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்டபிலிட்டியை புறந்தள்ளிவிட்டு திரு விஜய் செல்வாரையானால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அதை மறந்து விடுவார். அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மனநோய் மறதி அப்படிங்கிறது மோதி அதை மறந்து விடுவார்கள் தமிழக மக்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளிவரும். அதை சிபிஐ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயற்றப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கறது நம்மளை போன்றவர்களோட பார்வை. அது வெறும் ஒரு பழிவாங்கக்கூடிய டாக்டிக்ஸாக இல்ல என்டிஏ அலையன்ஸுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தாவேகாவை ஒரு முகாந்திரமாக சிபிஐ பயன்படுத்துமோ என்ற அச்சமும் நிஜமாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்களுடைய பார்வையாகவும் இருக்குதுன்னு நான் பாக்குறேன்.